வணக்கம். வெல்கம் டு ரெக்கல் யூடியூப் சேனல். நான் உங்கள் அமுதா சுரேஷ் பேசுகிறேன். பொதுவாகவே ஒரு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு யாருன்னு சொன்னால் அவங்களுடைய பெற்றோர்கள் தான். பெற்றோர்களில் நிறைய வகை இருக்காங்க. அதாவது ரொம்ப பொறுமை அளவை கடந்த அளவுக்கு பொறுமைசாலி ஆன பெற்றோர்களும் இருக்காங்க. ரொம்ப கண்டிப்பு மிகுந்தவர்களும் இருக்காங்க. அந்த காலத்துலலாம் பார்க்க போனால் அப்போ உள்ள பெற்றோர்கள்லாம் ரொம்ப கண்டிப்பானவர்களாக இருக்காங்க. அதுக்காக கண்டிப்பாக இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. குழந்தை வளர்ப்பில் பார்க்க போனால் ரொம்ப ஒரு ஒரு முள்ளு மேலே சேலை விழுந்த மாதிரி ரொம்ப பக்குவமாக நம்ம வளர்க்கப்படணும் குழந்தைகளை. எப்படின்னா அதாவது ரொம்ப பொறுமைசாலியான பெற்றோர்களும் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு குழந்தைகள் சேட்டைகள் செய்தாலோ அதை பொறுத்து கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது இன்னொரு பக்கம் ரொம்ப கண்டிப்பான பெற்றோர்களாக இருக்காங்க. பொதுவாகவே ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அப்போ உள்ள அந்த காலகட்டத்தில் உள்ள பெற்றோர்கள் மிகவும் கடுமையானவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமும் எளிதில் நம்ம செய்ய முடியாது. எளிதில் நமக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடைக்காது. அந்த அளவுக்கு கடுமையான கூடிய பெற்றோர்கள்லாம் இருக்காங்க. ஒரு வகையில் அது நல்லதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் எல்லா சமயத்திலும் அது நல்லதாக முடியறதில்லை. எந்த அளவுக்கு நம்ம அன்பு கொடுக்குறோமோ அதன்படி தான் அந்த குழந்தை அதை பிடிச்சிக்கும். இந்த காலகட்டத்தில் அதாவது பக்குவமாக சொல்லி தான் அந்த குழந்தைகளை வளர்க்கணும். ஜாக்சன் டவுன்ஷிப் ஒஹாயோவில் நடந்த சம்பவம் 2017 ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று நடத்துகிறாங்க, ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டை ரொம்ப அங்கே உள்ள ஏரியாவில் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ரொம்ப சீக்கிரமாகவே அது ஃபேமஸ் ஆகுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்துகிறாங்க. பெருசாக ஸ்டாஃப் யாருமே அங்கே இல்லை. அப்படி இருக்கும் சமயத்தில் அங்கே உள்ள அப்போவே உணவு தயாரித்து சாப்பிடக்கூடிய ஃபெசிலிட்டியும் இருக்குது. இன்னொன்று டேக் ஹோம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு 2 குழந்தைகள், அதாவது 2 பெண் குழந்தைகள். அதில் ஒரு 2ஆவதாக ஒரு குழந்தை, அதாவது 5 வயதாகக்கூடிய ஒரு பெண் தான் ஆஷ்லி ஜாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 வயது பெண் குழந்தை. அவங்களுடைய குழந்தை காணோம் அப்படின்னு 911க்கு அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. எமர்ஜென்சி கால் பண்ணும்போது இந்த மாதிரி என்னுடைய குழந்தை நைட்டு நான் பார்த்தேன் தூங்கிட்டு இருந்தா. என்னோடய பெரிய மகளை நான் டின்னர் எழுப்பும்போது அவன் பக்கத்தில் படுத்திருந்தான். அதுக்கப்புறம் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டு பின் கேட்டு வழியாக அந்த பெண் நடக்கிறது சில பேர் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் சிறிது நேரம் கழித்து பார்க்கும்போது குழந்தையை காணோம் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாரு. இதை கேட்டதும் அவங்க உள்ள அந்த எமர்ஜென்சி கால் அதை பதிவு பண்ணி அவங்க ஃபர்தரான இன்வெஸ்டிகேஷனை மேற்கொள்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆஷ்லியை பற்றி சொல்ல போனோன்னா, அங்கே உள்ள அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வரக்கூடிய அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஆஷ்லி ஜாவோவை ரொம்ப பிடிக்கும். அந்த பெண்ணுடைய ஒரு துருதுருப்பான குணமாக இருக்கட்டும், அவளுடைய அந்த குறும்புகள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய அந்த மழலை சிரிப்பு எல்லாமே எல்லாருக்கும் ரசிக்கும்படியாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பெண் காணோம் அப்படின்னு அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது புலப்படாமல் தான் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் போலீஸ் இதை துப்பு துலக்கிறாங்க. அப்போ சில விஷயங்கள் அவங்களுக்கு சில கேள்விகள் மக்கள் அந்த பொதுமக்களிடையே வருது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதே ரெஸ்டாரண்ட்டில் தன்னுடைய 5 வயது குழந்தை காணாமல் போயிருக்கு. அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு பெற்றோர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க போனால், அந்த மாதிரியான எந்த ஒரு பதட்டமும் அவங்க முகத்தில் இல்லை. எப்பவும் போல் நார்மலாக தான் அவங்க இருக்கிறாங்க. எப்பவும் போல் அந்த பரபரப்போட அவங்களுடைய வேலையில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இதை பார்த்ததும் அங்கே உள்ள மக்களும் சரி, போலீஸ்க்கும் சரி ஒரு சந்தேகம் வருது. இது இப்படியே விடக்கூடாது. சரி, நம்ம முதல் கட்ட விசாரணை இவங்கக்கிட்ட இருந்தே நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட பெற்றோர்கிட்டையே நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க.
அதில் வந்து என்ன சில விஷயங்கள் தெரிய வருதுன்னா, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கல்யாணம் பண்ணி நல்லா அவங்களுடைய வாழ்க்கைய வந்து தொடங்கியிருக்காங்க. அது பிறகு அவங்களுடைய லைஃப் கொஞ்சம் முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்ச அவங்க நேரமோ என்னவோ தெரியல, ரொம்ப நல்லபடியா அது போகுது. சீக்கிரமாவே வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்க. அத வந்து அவங்களால சமாளிக்க முடியல. இன்னும் சொல்லப்போனா, அதுக்குன்னு சில ஸ்டாஃப்ங்க வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வருமானமும் இல்ல. ஸோ இப்படி இருக்கும் சூழ்நிலையில 2 பேருமே வந்து அந்த வேலைய வந்து பகிர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கு. அந்த மாரி சமயத்துல அந்த 2வது குழந்தைய வந்து ஆஷ்லிய வந்து கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆஷ்லியோட ஒரு பாட்டிய வந்து வர வைக்கிறாங்க. அங்கே ஊர்லேருந்து வர வச்சதும் அவளுக்கும் அவங்க பாட்டிக்கும் சரியான புரிதல் இல்லை. அவங்க வந்து அந்த பெண்ணை வந்து ரொம்ப திட்டுற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் நாளடைவில் என்ன செய்கிறாங்க, இந்த பெண்ணை வந்து அந்த அவங்க பாட்டியோட கிராமத்துக்கே அனுப்பி வைக்கிறாங்க. அதுவும் ரொம்ப காலமாக அது வந்து நீடிக்கல. ரொம்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்கள்லேயே அந்த பெண் வந்து திரும்பி வந்துடுறா. அப்படி இருக்க சமயத்தில் இந்த இந்த விஷயம் வந்து நடந்தது. இந்த பெண் வந்து காணாமல் போயிருக்கா. எப்படி அப்படின்னு பார்க்க போனால், இந்த போலீஸு பொதுமக்களுடைய அந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்க போகிறதுல முதல்ல நம்ம அந்த பேரண்ட்ஸை நம்ம வந்து விசாரிப்போம் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தையோட அப்பாவை வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க அம்மா தான் வந்து இந்த சமையல் எல்லாமே கவனிச்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 வயது குழந்தையையும் அவங்க தான் கவனிச்சுக்கிறாங்க. அப்படி இருக்க சமயத்தில் ஒரு நாள் இந்த பெண் வந்து தன்னுடைய ட்ரெஸ்லேயே வந்து மலம் கழிச்சிடுறா. இந்த அப்போ சரியான ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்ததுனால அந்த வேலை பளு காரணமாக அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாமே சேர்ந்து அந்த பெண்ணுக்கு, அந்த குழந்தையோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து அந்த குழந்தைய வந்து தாக்கியிருக்காங்க. அந்த குழந்தைய ரொம்ப கண்மூடித்தனமாக அடிச்சிருக்காங்க. அடித்ததில் அந்த பெண்ணுடைய தலை, அந்த குழந்தையோட தலை வந்து தரையில் இடித்து அந்த பெண் வந்து அந்த இடத்துலையே வந்து உயிரை விட்டுறா. இந்த சம்பவம் நடந்ததை விட பெரிய கொடுமை என்னன்னா, இதை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து எந்த ஒரு ஷாக்கும் இல்லாமல் ரொம்ப எதார்த்தமாக இருக்கிறாங்க. அது அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இதை வந்து முடிச்சிடுங்க, பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தன் கணவருக்கு சொல்கிறாங்க. அவரும் சரி இதை நம்ம எப்படியாவது மூடி மறைச்சிருவோம், ஏன்னா இதுக்கப்புறம் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் பெற்ற அந்த குழந்தைய வந்து 2 பேரும் இதை வந்து எப்படி நம்ம அப்புறப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. போலீஸ் வந்து இந்த விசாரணையை அவங்க வந்து துவங்கினது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்படி இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு அறை இருக்குது. அதாவது சமையல் அறை. முதல்ல அந்த குழந்தையோட அம்மா அப்பா 2 பேரையும் அங்கேருந்து வெளியே போக சொல்லிடுறாங்க. எங்களுக்கு சில துப்பு வந்து தெரியணும், அதாவது குழந்தை எப்படி காணாமல் போச்சு அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் கண்டுபிடிக்கணும், அதுக்கு நீங்கள் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் நகர்ந்துடுறாங்க. அதன் பிறகு அவங்க அங்கே உள்ள அந்த சமையல் அறையோட்டு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. அங்கே உள்ள ஒரு கூலர், ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. அது அங்கே உள்ள செவரோட ஒரு சின்ன பகுதி, ஒரு ஓட்டை தெரியுது. அதில் வந்து அவங்க பார்க்கும்போது ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டி, அந்த இரும்பு பெட்டியை அதை வந்து எடுத்து இறக்கி பார்க்கும்போது உள்ள ஒரு குழந்தையோட பாடி வந்து அதில் வந்து இருக்குது. இது வந்து ஒரு கூலரில் போட்டு அந்த ஒரு சின்ன அந்த இடுக்கலில் சொருகி வச்சிடுறாங்க, அதாவது ஸ்மெல் வெளியில் வராமல் இருக்கும்படி. ஏன்னா இதுக்கு ஃபர்தராக வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம ஏதாவது கடலில் போட்டுருவோமா, இல்லை எங்கேயாவது குழி தோண்டி புதைச்சிடலாமா, இல்லை நம்ம ஏதாவது நெருப்பு முட்டி ஏதாவது பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி அதை அந்த சமயத்தில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அவங்க போட்டிருக்காங்க. இப்போ இந்த குழந்தை வந்து சந்தேகம் இல்லாமல் இவங்களுடைய இடத்துல தான் இருந்திருக்குங்கன்னு அவங்கள வந்து கூப்பிட்டு வேறு வழி இல்லாமல் இப்போ அவங்கள வந்து டைரெக்டாக விசாரணை பண்ணும்படி ஆகுது. அப்போ தான் சில விஷயம் தெரிய வருது. இவங்க அம்மா செஞ்சது கோபத்தில், ஆத்திரத்தில் அவங்க அடிச்சிட்டாங்க. அதில் அந்த குழந்தை வந்து இறந்துடுச்சு. ஸோ அதை வந்து என் மனைவிக்காக நான் வந்து அதை நான் வந்து மறைச்சேன் அப்படிங்கிறத சொல்லவும்
ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம். அதாவது ஒரு குழந்தை உயிர் போயிருக்கு, அதுங்க பெருசாக தெரியல. அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு அதுதான் வந்து அங்கே பெருசாக தெரியுது. ஒரு குழந்தை வந்து எந்த அளவுக்கு ஒரு உயிர் போனது அவங்க அம்மாவுக்கு கொஞ்சமும் அது சம்மந்தமாக எந்த ஒரு வருத்தமும் இல்லை. அது இதுவரை அவங்க அப்பாவுக்கு அது தான் செஞ்சது தப்பு அப்படின்னு தெரிய வருது. ஆனால் அவங்க அம்மாவுக்கு அது இன்னும் கூட புரியலை. அதுதான் வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயமா இருக்குது. அதன் பிறகு இந்த கேஸ் வந்து ட்ரையல் போகவும் அவங்க அப்பா இதை வந்து உண்மையை ஒத்துக்கிட்டதுக்காக அவருக்கு ஒரு 12 வருடங்களும், இவங்க அம்மாவுக்கு அந்த குழந்தையோட அம்மாவுக்கு ஒரு 24 வருடமும் தண்டனை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பணம் வந்து கட்டும்படியாக அவங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு அந்த அந்த ஊரே வந்து இந்த குழந்தைக்காக பல மலர்களும் வச்சு அந்த குழந்தைக்கு நாங்கள் இருக்கோம், நீங்கள் என் வீட்டு குழந்தை அப்படின்னு, நாங்கள் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சில வாசகங்கள்லாம் வந்து அதில் வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு குழந்தைய தன் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காக இந்த மாதிரி ஒரு 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 பாதகமான ஒரு செயலை வந்து செய்கிறதுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. மனிதமும் அதை தாண்டி தாய்மைங்கிறது எங்கே போச்சு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.